பிள்ளையான் மற்றும் சுரேஷ் சாலை தொடர்பாக பல உண்மைகளை கருணா அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பதாகவும் கருணாவிடம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு வாக்குமூலம் பதிவு செய்திருக்கின்றதாம். இதிலே பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. மேலும் சிங்கள பாடத்திலே எஸ்தர சித்தியை பெற்றுக்கொண்ட, அதாவது சாதாரண சித்தியை பெற்றுக்கொண்ட ஜோசித ராஜபக்ச ஒரு பட்டதாரிக்கு கொடுக்க வேண்டிய உயரிய பதவி, கடற்படையினுடைய உயரிய பதவியை எப்படி பெற்றுக்கொண்டார் என்ற அடிப்படையிலே கேள்விகளும் எழ ஆரம்பித்திருக்கின்ற போதுதான் அவருடைய கல்வி தகமை போலியானது என்பது இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் விடுதலை புலிகளுடைய கருப்பு பணம் இலங்கைக்குள்ளே வருகின்றது. வடக்கு கிழக்கு உட்பட இலங்கையில் இருக்கின்ற அரச நிறுவனங்களையும் விடுதலை புலிகள் விலைக்கு வாங்க போகின்றார்கள் என்ற செய்தியும் இப்போது தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் திடீரென விஜயதாச ராஜபக்சவை ஓடிச் சென்று சந்தித்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே. அவர் அங்கே பல மணி நேரங்கள் கலந்துரையாடலில் ஈடுபட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். கருணா அம்மான், அதாவது விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று சொல்லப்படுகின்ற கருணா அம்மானிடம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு வாக்குமூலங்கள் பதிவு செய்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இதிலே ஐபிசி தமிழ் ஊடகமும் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. இன்னும் சில சிங்கள ஊடகங்களும் இந்த செய்தியை, புலனாய்வு ஊடகங்களும் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. கருணா அம்மான் அவர்களிடம் விசாரணைகள் அல்லது வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதிலே குறிப்பிடப்பட்ட மேலும் விடயங்கள் என்னென்று பார்க்கின்ற போது, இந்த பிள்ளையானுக்கும் சுரேஷ் சாலைவுக்கும் இடையிலான தொடர்பு, சுரேஷ் சாலைவோடு பிள்ளையானுக்கு இருந்த நெருக்கம் தொடர்பான பல உண்மைகளை கருணா அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் குறிப்பிட்டு நிற்கின்றது. இதிலே பிள்ளையானுக்கு தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதிலே சுரேஷ் சாலை நியமித்த அந்த நபர்கள் தான் முன்னின்று செயற்பட்டார்கள் என்றும் அவர்கள்தான் பண உதவிகளையும் வழங்கினார்கள் என்ற உண்மைகளும் வெளிவந்திருக்கின்றது. எனவே இப்போது இந்த கருணா அவர்களுடைய வாக்குமூலம் என்பது மிக மிக முக்கியமான விடயம். காரணம், விடுதலை புலிகளிலிருந்து பிரிந்து வந்த பின்னர் பிள்ளையானும் கருணா அவர்களும் ஒன்றாகத்தான் சேர்ந்து பிரிந்து வந்திருந்தார்கள். அதன் பின்னர் அவர்கள் ஒன்றாக செயற்பட்ட காலம், பிற்பட்ட காலங்களில் அவர்களுக்குள்ளும் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், பிணக்குகள், அதாவது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற கட்சியை உருவாக்கியது கருணா அவர்கள். அதன் பின்னர் கருணா அவர்களே அந்த கட்சியிலிருந்து வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டு இப்போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற கட்சியானது பிள்ளையான் வசம் இருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம். அவர்களுக்குள்ளே தொடர்ச்சியான பிரச்சனைகள் இருந்தபோது மீண்டும் கடந்த வருடம் 2024ஆம் ஆண்டு தான் அவர்கள் திடீரென ஒன்று சேர்ந்த சூழலும் ஏற்பட்டிருந்தது. ஒன்று சேர்ந்து, அதாவது வியாழேந்திரன் அவர்கள், கருணா அவர்கள், பிள்ளையான் அவர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து அடுத்த கூட்டணிக்கு தயாராகின்றார்களோ என்று நினைத்து கொண்டிருக்கின்ற போதுதான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார். இன்று வரையிலே வெளியே வரவில்லை. அத்தோடு வியாழேந்திரனும் கைது செய்யப்பட்டிருந்த விடயம் இடம்பெற்றிருந்தது. இவ்வாறான பின்னணியிலே தான் இப்போது கருணா அவர்களுடைய வாக்குமூலம் அமைந்திருக்கின்றது. அதுவும் பிள்ளையான் சுரேஷ் சாலை உறவு நிலை தொடர்பாக பல உண்மைகளை அவர் வெளியிட்டிருக்கின்றார் என்ற அடிப்படையிலே சில ஊடகங்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயமாக அமைந்திருக்கின்றது. மேலும் ஜோசித ராஜபக்ச தொடர்பான பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த வசந்த கர்ணகொட என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொடவை நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே முற்படுத்தி இருக்கின்றார்கள். நீதிமன்றத்திலே முற்படுத்துகின்ற போது நேற்று முன்தினம் அவருக்கு பிணை வழங்குவது தொடர்பாக விவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அவருக்கு பிணை கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்ற அடிப்படையிலே இதிலே குற்றத்தடுப்பு, லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தொடர்பாக பல அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு பிணை கொடுக்கக்கூடாது, அவரிடம் இன்னும் விசாரணைகள் இருக்கின்றது என்ற அடிப்படையில் அதிலே சொல்லப்பட்ட விடயங்களை ஒன்றுதான் இந்த ஜோசித ராஜபக்சனுடைய கல்வி தகமை தொடர்பான உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. ஜோசித ராஜபக்ச ஒன்றும் பட்டதாரி ஒன்றும் கிடையாதாம். மாறாக சிங்கள மொழி பாடம், அவர்களுடைய தாய்மொழியான சிங்கள மொழி பாடத்திலே வெறும் எஸ்தர சித்தியை பெற்றுக்கொண்டவராம், சாதாரண சித்தியை பெற்றுக்கொண்டவர் தான் இந்த ஜோசித ராஜபக்ச என்ற உண்மை வெளிவந்திருக்கின்றது. ஆனால் கடற்படையையும் அதிரடி படையினரையும் எடுத்துக்கொண்டால், விமானப்படையையும் எடுத்துக்கொண்டால் தெரியும், அங்கிருக்கின்ற உயரிய நிலை அதிகாரிகள் எல்லாம் பல்கலைக்கழகங்கள் அளவுக்கு படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அது கடற்படையிலும் விமானப்படையிலும் அதிரடிப்படையிலும் இப்படியான தகமையுடையவர்கள் இருப்பார்கள். அதாவது உயரிய அதிகாரிகளாக இருப்பவர்கள்லாம் பட்டம் பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஜோசித ராஜபக்ச சிங்கள மொழி பாடத்திலே வெறும் எஸ்தர சித்தியை பெற்றிருந்தார் என்றால், அதாவது நாங்கள் தமிழிலே கூட இங்கே ஏதாவது சாதாரண தர பரீட்சைகளிலே நாங்கள் தமிழிலே எஸ்தர சித்தியை எடுத்தால் அடுத்த முறை அதை எடுத்து கொடுத்து தான் படிக்க வேண்டும், சி என்ற ஒரு தகமை இருக்க வேண்டும். ஆனால் இவருக்கு அவர்களுடைய தாய்மொழியிலே எஸ்தர சித்தி தான் இருக்கின்றது. அதை வைத்து கொண்டுதான் அவரை
இவர்கள் இந்த கடற்படைக்குள்ளே உள்வாங்கி இருக்கின்றார்களாம். இதிலே மோசடிகள் பல இடம்பெற்றிருக்கின்றது என்பது வசந்த கர்ணகொட மீது சுமத்தப்பட்ட குற்றங்களிலே ஒன்றாக இருக்கின்றது. அதுவும் ஜோசித ராஜபக்சவை கடற்படைக்குள்ளே கொண்டு வருவதற்காக கடற்படையினுடைய பல விதிமுறைகளை மீறி இருக்கின்றார்களாம். கடற்படையினுடைய பல சட்டத்திட்டங்களை நீக்கி அதிலே புதுப்பித்தல்கள் செய்துதான் இந்த யோசித ராஜபக்சவை உள்ளே கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதிலும் தகமையுடைய பலர் விண்ணப்பங்கள் கோரியிருந்தாலும் அவர்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டுத்தான் ஜோசித ராஜபக்ச உள்ளே எடுக்கப்பட்டு பெரிதாக அவர் இந்த கடற்படையினுடைய உயரிய 2ஆம் லெப்டினன்ட் தரநிலைக்கு உயர்த்தப்படுகின்ற அளவுக்கு அவர் இருந்தார் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கே சென்றது மாத்திரமல்ல, உயரிய பதவி நிலைகள் தகமைகளை கொண்டவர்கள் தான் இந்த பிரிட்டிஷ் ராயல் நேவிக்கு கடற்படை பயிற்சிக்கு, அதாவது அதனுடைய பாடநெறிக்கான பயிற்சிக்கு செல்வார்கள். ஆனால் எந்த தகுதி நிலையும் அல்லது எந்த விதமான அனுபவமும் இல்லாமல் எந்த விதமான தகமைகளும் இல்லாமல் திடீரென ஜோசித ராஜபக்ச அனுப்பப்பட்டிருக்கின்றார். இதன் பின்புலத்திலும் சிக்கல் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே அந்த விடயமும் இந்த வசந்த கர்ணகொட முன்னாள் கடற்படை தளபதி மீது குற்றமாக சுமத்தப்பட்டிருக்கின்றது. எனவே வசந்த கர்ணகொட பல வாக்குமூலங்களை வழங்கியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த அறிக்கைகளில் அது சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட போதுதான் அவருக்கு பிணை வேண்டும் என்ற அடிப்படையிலே கூறப்பட்டு பிணை வாங்குவதற்காக சொல்லப்பட்ட விடயம், ஏன் ஜோசித ராஜபக்சவை நாங்கள் உள்ளே எடுத்தோம் என்று இந்த வசந்த கர்ணகொட சார்ந்த சட்டத்தரணி நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார். காரணம், அந்த காலகட்டங்களிலேயா இராணுவத்திலும் கடற்படையிலும் விமானப்படையிலும் இணைபவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கின்றது. அந்த எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்றால் ஒரு முன்மாதிரியான செயற்பாடு இருக்க வேண்டுமாம். அப்படியான செயற்பாடாகத்தான் ஜனாதிபதியினுடைய மகனே கடற்படையில் இணைந்து விட்டார் என்றால் இலங்கையினுடைய பல பெற்றோர்கள், அதாவது ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை முன்வந்து இராணுவத்தில் இணைப்பார்கள், கடற்படையில் இணைப்பார்கள், விமானப்படையில் இணைப்பார்கள் என்ற திட்டத்திற்காகத்தான் நாங்கள் செய்தோம் என்று சப்பை கட்டி இருக்கின்றார். இவர் சொல்வதற்கு முன்னரே இந்த விடயத்தை உதயகமன்வல வெளியே சொல்லிவிட்டார், ஒரு வாரங்களுக்கு முன்னரே சொல்லிவிட்டார் என்பது மிக முக்கியமான விடயம். இப்போது அவருடைய சட்டத்தரணி இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றார். இதற்காகத்தான் செய்தோம் என்றும், வசந்த கர்ணகொடவுக்கு பிணை வேண்டும். காரணம், வசந்த கர்ணகொடவுக்கு பிள்ளைகள் இல்லையாம். கொஞ்ச நெஞ்ச வேலையா செய்தார், பிள்ளைகள் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. எனவே பிள்ளைகள் இல்லையாம். அவருடைய மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கின்றாராம். அவரை பாதுகாக்க வேண்டும் என்றால் இவர்தான் வெளியே வந்து ஆக வேண்டும். எனவே அவரை பராமரிப்பதற்காகவாவது இவருக்கு பிணை கொடுங்கள் என்று மனைவியை காட்டித்தான் இப்போது பிணை எடுக்கப்பட்டிருக்கின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது, வழக்கத்தை போல இந்த விமல் வீரவம்ச கதறி தள்ளி இருக்கின்றார் ஊடக சந்திப்பில். அதுவும் அவருடைய ஊடகங்களிலே தான் அவரே ஒரு தனக்கென்று சொல்லி ஒரு கட்சி வைத்திருக்கின்றார். தேசிய சுதந்திர முன்னணி என்று சொல்லி ஒரு கட்சி வைத்திருக்கின்றார். அந்த கட்சியிலே அவருக்குன்னு சொல்லி ஒரு ஊடக மாநாட்டை நடத்துகின்ற பிரத்யேக இடம் இருக்கின்றது. அதிலே ஊடக மாநாட்டை நடத்திவிட்டு அவருடைய யூடியூப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் பதிவு செய்வார். அப்படியான ஒரு ஊடக மாநாட்டை ஒன்றை அவர் நடத்தியிருந்தார். அந்த மாநாட்டிலே சொல்லப்பட்ட விடயம், விடுதலை புலிகளினுடைய கருப்பு பணம் உள்ளே வருகின்றது, இதற்கு காரணம் இந்த அரசாங்கம் தான் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த அரசாங்கமானது பல மோசடியான வேலைகளை செய்து வருகின்றார்கள். நிதி மோசடி தடை திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டம் ஒன்றை இந்த அரசாங்கம் திருத்தம் செய்திருக்கின்றதாம். அதனூடாக மத்திய வங்கியினுடைய ஒரு குழுவுக்குத்தான் அதிகாரங்கள் செல்ல போகின்றது. இந்த பண மோசடிகள் தொடர்பாக விசாரிக்கின்ற அல்லது அதனை கண்காணிக்கின்ற அதிகாரமாம். அப்படி சென்றால் அவர்கள் எடுக்கின்ற முடிவை நீதிமன்றங்கள் கூட கேள்வி கேட்க முடியாது என்ற அடிப்படையில் சொல்லப்படுகின்றதாம். எனவே அப்படி நடந்தால் விடுதலை புலிகளுடைய கருப்பு பணம் உள்ளே வரும். விடுதலை புலிகளுடைய கருப்பு பணம் உள்ளே வந்தால் இலங்கையிலே குறிப்பாக இந்த IMF சொல்லப்படுகிற சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிபந்தனை கிணங்க இலங்கையினுடைய இந்த எரிபொருள் கூட்டுத்தாபனமாக இருக்கலாம், மின்சார சபையாக இருக்கலாம், இலங்கையினுடைய பல அரச நிறுவனங்களை தனியாருக்கு கொடுக்க வேண்டுமாம். அதனை விடுதலை புலிகள் வாங்க போகின்றார்கள் என்ற விடயத்தை சொன்னது மாத்திரமல்லாமல், இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பல சொத்துக்கள், பல விடயங்கள், பல சொத்துக்களை எல்லாம் இந்த விடுதலை புலிகள் வாங்கி விடுவார்கள். அது மாத்திரமல்லாமல் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த அரசாங்கம் அந்த வடக்குக்கும் கிழக்குக்கும் மாத்திரம் மாகாண சபை தேர்தலை வைத்து அவர்களுக்கு குறிப்பாக காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை வழங்குகின்ற வேலைகளை செய்து வருகின்றார்கள். இது விடுதலை புலிகளுக்கும் ஒரு சாதகமாக அமையப் போகின்றது என்ற அடிப்படையிலே நான் நினைக்கின்ற இவர்களெல்லாம் ஒரு வாரமாக, அதாவது இவருடைய உண்ணாவிரத போராட்டம் முடிந்த பின்னர் அவர்கள் ரூம் போட்டிருந்து அவர்கள் சிந்தித்திருப்பார்கள் போல இருக்கின்ற, எப்படி இதை கோர்த்து விடலாம் என்று. அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு விடயம் இப்போது விடுதலை புலிகளுடைய பணம் உள்ளே வருகின்றது என்பதுதான். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு இலங்கையில் இருக்கின்ற பல சொத்துக்களை புலிகள் வாங்க போகின்றார்கள் என்ற அடிப்படையில் இப்போது
தென்னிலங்கை சிங்கள தேசியவாதிகளுக்கு அல்லது இனவாதிகளுக்கு இந்த கருத்தை இப்போது இந்த விமல் வீரவம்ச பரப்புகின்ற வேலையை சரியாக செய்து வருகின்றார். அதற்கு காரணம் இந்த அரசாங்கம் தான் என்பதையும் அரசாங்கத்தின் மீதும் பழி போட்டு விட்டார். அதாவது ஒரே கல்லிலே 2 மாங்காய். குறிப்பாக அரசாங்கத்தின் மீது பழி விழுந்ததாகவும் இருக்கும், புலிகள் வரப்போகின்றார்கள் என்று தூண்டிவிட்டது போன்றும் இருக்கும். 2 வேலையும் அவர் சரியாக செய்து வருகின்றார். இதைத்தான் காலகாலமாக செய்து வருகின்றார்கள். இப்போது புலியினுடைய பணம், கருப்பு பணம் உள்ளே வருகின்றது என்ற புரளியை இப்போது விமல் வீரவம்ச கிளப்பி இருக்கின்றார். இதற்காகவே இவரை மீண்டும் ஒரு முறை விசாரணை கழித்து வாக்குமூலங்களை பதிவு செய்யலாம். அதன் பின்னர் அவரிடம் போலி தகவல் என்றால் கைது செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் இந்த அரசாங்கம் அதை செய்யுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தின்னு பார்க்கின்ற போது, விஜயதாச ராஜபக்ச ஏற்கனவே பெரும் சிக்கலிலே இருக்கிறார். விஜயதாசபக்ச இலங்கையிலே உருளப்போகின்ற அடுத்த தலை விஜயதாச ராஜபக்சனுடைய தலைதான். அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. காரணம், விஜயதாச ராஜபக்சனுடைய மகன் ரஹித ராஜபக்ச உட்பட சஜித் பிரேமதாசுடைய கட்சியைச் சேர்ந்த சரித அபேசிங்க என்று எல்லோருமே கைது செய்யப்பட்டு விட்டார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே விஜயதாச ராஜபக்சவுக்கும் அதிலே தொடர்பு இருக்கின்றது. இந்த விஜயதாச ராஜபக்ச முன்னாள் நீதியமைச்சர், சிறைச்சாலைகள் விவகாரங்கள் அமைச்சர், அதோட அரசியலமைப்பு திருத்த தொடர்பான அமைச்சர் என்று பல பதவி நிலைகளை வகித்தவர். இது அத்தனையுமே ஜனாதிபதியாக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்கே தான். ரணிலினுடைய வலது கையாக, ஏன் ரணிலுடைய வாயாக சில சமயம் செயற்பட்டவர் இந்த விஜயதாச ராஜபக்ச. அந்த காலகட்டங்களே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான், ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே இருந்த காலகட்டங்களே. அப்படியான விஜயதாச ராஜபக்ச அந்த காலகட்டங்களில் செய்த மிக பெரும் மோசடி தொடர்பாகவும், குறிப்பாக அரக்கட்டானுடைய மனைவியோடு டீல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது, அதிலே இவரும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்ற தகவல் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. இவருடைய வீட்டிலே வைத்துத்தான் அதாவது கரக்கட்டானுடைய மனைவியிடமிருந்து வாங்கப்பட்ட 12 கோடி ரூபாய்கள், 120 மில்லியன்களிலே 20 மில்லியன் 2 கோடி ரூபாய்களை மீண்டும் கொடுத்திருக்கின்றார்களாம். தாங்கள் கோரிய அந்த பேரம் பேசப்பட்ட போது நாங்கள் இந்த வேலையை செய்வோம் என்று சொன்ன வேலை நடக்கவில்லை. கரக்கட்டாவை விடுவித்தல், அதாவது விசாரணையிலிருந்து விடுவித்தல், உயிருக்கு ஆபத்து ஏற்படுதலை தடுத்தல், சிறையை மாற்றுதல் என்ற அந்த ஒப்பந்தங்கள் செய்யப்படவில்லையாம். இதன் காரணமாக கரக்கட்டானுடைய மனைவி தரப்பு அந்த பணத்தை கேட்டபோது 10 கோடி ரூபாயை பிடித்து கொண்டு 2 கோடி ரூபாயை மாத்திரம் அவரிடம் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஒப்பந்தம் இடம்பெற்றது விஜயதாச ராஜபக்சவுடைய வீட்டிலே என்ற தகவல்கள் தான் இப்போது வெளியாகி இருக்கிறது. குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே தென்னிலங்கை புலனாய்வு ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. 2 ஊடகங்கள் இந்த செய்தி பார்க்க கிடைத்திருந்தது. எனவே இது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு பக்கம் இருந்து வந்த செய்தி என்பதுதான். எனவே இப்போது விஜயதாச ராஜபக்சவை திடீரென ரணில் விக்ரமசிங்கே இன்றைய தினம் ஓடோடி சென்று சந்தித்திருக்கின்றாராம். இதுதான் இப்போது அரசியலில் இருக்கின்ற ஒரு பரபரப்பான பேசுபொருள். காரணம் என்ன என்பதுதான் மிக பெரும் பேசுபொருளாக இருக்கின்றது. தனியே சென்று சந்தித்தாலும் பரவாயில்லை, அவருடைய எதிரணியை சார்ந்த பலரை கூட்டி சென்றிருக்கின்றாராம் ரணில் விக்ரமசிங்கே விஜயதாச ராஜபக்சவை சந்திப்பதற்கு. ஒருவேளை சந்தித்த போது என்னை பற்றி ஒன்றும் சொல்லிவிடாதே என்று ரணில் சொன்னாரோ தெரியவில்லை. எனவே இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கும் விஜயதாச ராஜபக்சவுக்கும் இடையிலான சந்திப்பு கொஞ்சம் பேசுபொருளாக மாறுகின்றது. அதுவும் விசாரணை வளையத்திற்குள்ளே இந்த விஜயதாச ராஜபக்ச சிக்கி இருக்கின்ற போது ஏன் ரணில் சந்திக்க வேண்டும்? இது வெறும் ஆறுதல் சொல்வதற்காகவா அல்லது உண்மைகளை சொல்லிவிடாதே என்று சொல்வதற்காகவா என்ற அடிப்படையிலே கொஞ்சம் இந்த விடயம் பொருளாக மாறி வருகின்றது. இந்த விடயங்கள் பற்றி இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.